இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் திருமாவளவன் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டில் அடங்க மறுத்து அத்துமீறிய சிறுத்தை குட்டிகள், அதுவும் யாரிடம்? அந்த சிறுத்தை பெண் குட்டிகளிடமே அடங்க மறுத்து அத்துமீறிய விடுதலை சிறுத்தைகள். மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் என்று சொல்லி திருமாவளவன் நடத்திய மாநாட்டில் அங்கே கலந்து கொண்ட ஆண் சிறுத்தைகள் அடங்க மறுத்து அத்துமீறி இருக்கிறார்கள். அவர்கள் நடத்திய அந்த தாக்குதலில், அந்த அடாவடித்தனத்தில், அத்துமீறிய விதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெண் சிறுத்தைகளே காயமடைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் மாநாடு எந்த அளவிற்கு ஒழுக்கமாக நடந்திருக்கிறது? திமுக மாநாட்டில் இடுப்பை கிள்ளுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகின்ற மாநாட்டில் அந்த கட்சி பெண்களுக்கே பாதுகாப்பில்லை. இவர்கள் தான் காதலை பற்றி பேசுகிறார்கள், மது ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள், மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார்கள். மது ஒழிப்பு மாநாட்டிலேயே அந்த பெண்களுக்கே பாதுகாப்பில்லை. அப்படி என்றால் இவர்களால் தமிழகத்திற்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். காதல் என்று சொன்னால் திருமாவளவன் வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பார். காதலால் பெண்கள் வாழ்க்கை பாழாகிவிடக் கூடாது என்று டாக்டர் ஐயா பேசினால், இவர் தலித் சமூகத்திற்கு எதிராக ஒரு இயக்கத்தை உருவாக்கினார் என்று வேண்டும் என்று திட்டமிட்டு பொய்யான விஷயத்தை பேசுவார். நாடக காதலால் பெண்கள் சீரழிய கூடாது, அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி. அந்த சமூகத்து பெண்கள் சீரழிய கூடாது, எந்த இளம் பெண்களும் நாடக காதலால் சீரழிய கூடாது, அவருடைய வாழ்க்கை நிர்மூலமாகிவிடக் கூடாது என்று டாக்டர் ஐயா பேசினால் இவர்கள் காதலுக்கு எதிரானவர்கள் என்று பேசுவார்கள். இந்த மாநாட்டிலே கூட திருமாவளவன் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கிறார். அது மதுவால் இந்துக்கள் தான் அதிகம் பாதிக்கிறார்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவு பாதிக்கவில்லை என்று சொல்கிறார். இந்துக்கள் தான் மெஜாரிட்டியில் அதிகமாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களை விட குறைவாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் குறைவாக பாதிப்பார்கள். பாதிப்பு யாருக்கு என்று கேட்டால் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது. இது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட பிரச்சனை. இந்த மதுவிலே எங்கே ஜாதி வந்தது? இதிலிருந்தே தெரியவில்லையா? திருமாவளவன் ஜாதி மதம் இதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார். அவருடைய மூளையில் அது மட்டுமே இருக்கிறது. அது கம்ப்யூட்டரில் ஒரு சிப்பை, ஒரு புரோகிராமை பதிவு செய்துவிட்டால் அதை பற்றி மட்டுமே கம்ப்யூட்டர் சொல்லிக் கொண்டிருக்கும். அப்படித்தான் திருமாவளவன் அவருடைய மூளையில் ஒரு சிப்பை பதிவு செய்து விட்டார். என்னவென்று கேட்டால் ஜாதி மதம் இதுதான், இதை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது. ஜாதி இல்லை, மதம் இல்லை, இந்துத்துவா, சனாதனம், வர்ணாசிரம தர்மம், இதை மட்டுமே பேசுவார். வர்ணாசிரம தர்மத்தை எதிர்க்கிறோம், சனாதனம் இருக்கக்கூடாது என்று பேசுகிறோம். ஆனால் 24 மணி நேரமும் சனாதனத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக நடத்தியதுதான் மிகப்பெரிய சனாதனம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திமுக நடத்தியதுதான் மிகப்பெரிய வர்ணாசிரமம். கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி என்று திமுக நடத்துவது என்ன கொள்கை? அது சனாதனம் இல்லையா? அது வர்ணாசிரம பேதம் இல்லையா? அதை பற்றி எல்லாம் ஸ்டாலின் பேச மாட்டாரா? நாம் அப்படி கூட ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினையோ கேள்வி கேட்கவில்லை. ஆனால் சனாதனத்தை பற்றி பேசுகின்ற, வர்ண பேதத்தை பற்றி பேசுகின்ற உதயநிதி பற்றி, அவருடைய துணை முதலமைச்சரானதை பற்றி இந்த திருமாவளவன் பேச வேண்டுமா வேண்டாமா? ஆனால் பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எஜமானாக வேலை செய்பவர்கள். பாரதிய ஜனதா கட்சி, அந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விமர்சனம் செய்வது அது திருமாவளவனுடைய உரிமை. ஆனால் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே குடிக்கிறார்கள், அவர்கள் தான் அதிகம் குடிக்கிறார்கள். அப்படி என்றால் ஸ்டாலினும் உதயநிதியும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? அவர்களும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு அக்கறை இல்லையா? கருணாநிதிக்கு அக்கறை இல்லையா? ஜெயலலிதாவுக்கு அக்கறை இல்லையா? இந்துக்கள் குடிக்க கூடாது என்று அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் மதுபான கடைகளை மூடியிருக்கலாம். திருமாவளவன் என்ன சொல்ல வருகிறார்? கேட்பவன் சரியான புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக இருந்தால் கேழ்வரகளை நெய் வெடியுது என்று சொல்வார்களாம்.
அதை போல திருமாவளவன் அங்கே இருக்கின்ற அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்தை பார்த்துவிட்டு அவர் முடிவு செய்து விட்டார். ஆகவே அவர்கள் மத்தியிலே திருமாவளவன் கேழ்வரையிலே நெய் வெடிகிறது என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மதுவுக்கும் ஜாதி மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மதுவால் அனைத்து ஜாதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதனாக பிறந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுபானங்களை ஒழிக்க வேண்டும் என்பது ஒரு தேசிய பிரச்சனை. அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பிரச்சனை. அதை பற்றி பேசாமல் அங்கேயும் மதத்தை பற்றி பேசி பிரச்சனையை திசை திருப்புகிறார் என்று சொன்னால் திருமாவளவன் கடைந்தெடுத்த அயோக்கிய பேர்வழி என்று சொல்வதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.